السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد. فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோடு கொண்ட அன்பு இரக்கம், அல்லாஹ்வுடைய ஒரு தௌஃபீக். அல்லாஹ்வுடைய மாளிகையில் வெள்ளிக்கிழமை ஒரு புனிதமான ஒரு நாளில் அல்லாஹ்வுடைய மார்க்கம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறைகள், மார்க்க ஒரு உபதேசத்தை கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். கண்ணியமான சகோதரிகளே, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் இருக்கிறோம். சிறந்த 10 தினங்கள் ஆரம்பித்து ஒரு சில தினங்கள் கடந்து நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். குர்ஆன் அல்லாஹ் சத்தியம் செய்து கண்ணியப்படுத்திய தினங்கள். வல் ஃபஜ்ர் சூராவில் முதலாவது ஆயத், வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள், 10 தினங்கள், துல்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்கள். பகல்களில் சிறந்தது துல்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்கள். இரவுகளிலே சிறந்தது ரமலானுடைய பிந்திய 10. அடிக்கடி சிறந்த காலங்களை, சிறந்த நேரங்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. எங்களோடு கொண்ட அன்பு இரக்கம், அல்லாஹ் எங்களை தன் பக்கம் நெருக்கிக் கொள்றதுக்காக வேண்டி, தன்னுடைய அன்போட அருளோட தொடர்பு படுத்துறதுக்காக வேண்டித்தான் இப்படியான சந்தர்ப்பங்களை அடிக்கடி தந்து கொண்டே இருக்கிறான். கண்ணியமான சகோதரிகளே, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்கள் அல்லாஹ்வுக்கு மிக உவப்பான விருப்பமான தினங்கள். மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அஷர். இந்த 10 தினங்களை விட அல்லாஹ்க்கு மிக உவப்பான நல்ல அமல் செய்வதற்கு பொருத்தமான தினங்கள் வேறு கிடையாது என்று ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லா அமல்களும் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். ஆனால் இந்த 10 தினங்களுடைய நல்ல அமல்கள் மிகவும் விருப்பமாக இருக்கும். அல்லாஹ் மிகவும் விருப்பத்தோடு எதிர்பார்க்கிறான். فأكثروا فيهن من التسبيح والتحميد والتهليل والتكبير. سبحان الله، الحمد لله، لا إله إلا الله، الله أكبر போன்ற திக்ருகள் அதிகமாக சொல்லிக்கொண்டே இருங்கன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மொழிஞ்சு கொண்டே இருங்க. ஒவ்வொரு திக்ரும் சொர்க்கத்தில் மரம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு பேசப்படக்கூடிய ஒரு காலம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மியராஜுடைய பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த பொழுது எங்களுக்கு சலாம் சொன்னாங்க. நாங்கள் அலைஹிமா அஸ்ஸலாம்னு சொல்லணும். 2 பேருக்கும் சலாம் உண்டாகட்டும். அவங்களோட உம்மத்துக்கு சலாம் சொல்லுங்க. சொர்க்கம் இருக்குது, அதிகமாக வெறும் நிலங்கள் உள்ள நல்ல மரங்கள் முளைக்கக்கூடிய பூமி, வேற்று நிலங்கள் அதிகம். உங்களுடைய சமுதாயத்தினர்களுக்கு சொல்லுங்க, அந்த சொர்க்கத்தில் அதிகமாக மரங்களை நட்டி கொள்ளுமாறு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சொர்க்கத்தில் மரம் நட்டுறது உலகத்தில் இருந்து கொண்டு எப்படி சாத்தியம்? சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உங்களுடைய சமுதாயத்துக்கு சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் எல்லாமே மரம். ஒவ்வொரு வார்த்தையும் மரம். ஓய்வு நேரங்களை திக்ரில் கழிக்கிறது. ஓய்வு நேரங்கள் இந்த திக்ர மொழியும் பொழுது சொர்க்கத்தில் ஒரு மரம் நடுவோம். எங்கிற சொர்க்கம் அலங்கரிக்கப்படுது, வெறும் நிலங்கள் தோட்டங்களாக மாறுது. அதே போல கண்ணியமான சகோதரிகளே, இந்த 10 தினங்களில் இவ்வளவு சிறப்புகள் வாரத்துக்கு என்ன காரணம் என்று சொன்னா, இஸ்லாத்துடைய 50 கடமைகள் எல்லாமே நடைபெறுது. பலமே தொழுகை எல்லா காலங்களிலும் உள்ளது.
அதே போல நோன்பு சுன்னத்தான நோன்புகள் திங்கள் வியாழன் என்று எல்லா காலங்களிலும் உள்ளது. இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 9 நாட்களும் நோன்பு நோக்கிறது சுன்னத். அதிலும் குறிப்பாக அரஃபாவுடைய தினம், பெருநாளைக்கு முந்தைய தினம், எங்களுக்கு புதன்கிழமை, வியாழக்கிழமை பெருநாள், புதன்கிழமை நோன்பு பிடிக்கிறது மிக சிறப்புக்குரியது. அப்ப நோன்பு நடக்குது. ஜக்காத் யாருடைய சரி, ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நாட்கள் டேட்டுகள் பொருந்தினா ஜக்காத்தும் கொடுப்பாங்க, சதக்கா கொடுக்கிறது, ஹஜ்ஜும் நடக்குது. இஸ்லாத்துடைய 50 கடமைகள் ஒன்றரை சேர்ந்து கலந்து நடக்கக்கூடிய ஒரு மாதம் நாட்கள் தான் இந்த 10 தினங்கள். அதனால சிறப்பு வாய்ந்தது. அரஃபாவுடைய நாளை பத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைரு யௌமின் தலாத்தி அலை ஷம்ஸ், சூரியன் உதயமாக கூடிய நாட்களில் சிறந்த நாள் அரஃபாவுடைய நாள். இந்த அரஃபா என்ற பெயர் அறிமுகம், புரிந்துணர்வு என்ற கருத்துல வரக்கூடிய ஒரு பெயர். 2 காரணம் சொல்லப்படுது. ஒன்று, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறக்கிய சந்தர்ப்பத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்று நிகழ்வு சான்றுகள் உடைய உறுதியா சொல்லப்படக்கூடிய விஷயம் தான் எங்கட நாடு, எங்கட இலங்கை நாட்டில் தான் அவங்க இறங்கினாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இறங்கினாங்க ஜித்தாவுடைய பகுதி, அதாவது இப்ப மக்காவுடைய சவுதியுடைய பிரதானமா அந்த ஏர்போர்ட் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி ஜித்தா. 2 பேரும் சந்தித்து அறிமுகமாகிக் கொண்டது இந்த அரஃபா மைதானத்தில் சொல்லப்படுது. அரஃபா அந்த மைதானத்தில் இடத்தை வச்சு பேர் வந்திருக்குது. இன்னும் ஒரு கருத்து சொல்லப்படுது, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹஜ்ஜுடைய கிரியைகளை செய்முறைகளை படிச்சு கொடுத்தாங்க. ஹஜ்ஜுடைய அமல்களை படிச்சு கொடுத்துட்டு கேட்டாங்க, அரஃப்த, நான் சொல்லி தந்தது உங்களுக்கு புரிஞ்சிட்டா, நீங்க விலகி கொண்டீங்களா? ஹஜ்ஜுடைய அமல்களை அறிஞ்சு கொண்டீங்களா? ஆம், நான் அறிந்து கொண்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம். அந்த இடத்துலதான் அமல் நடந்து சொல்லி காட்டினாங்க அப்படின்னு கருத்து சொல்லப்படுது. எனவே சிறந்த நாள் அரஃபாவுடைய நாள். ஹைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா, துஆக்களில் சிறந்தது அரஃபாவுடைய தினத்தில் கேட்கப்படும் துஆ. அதனால ஆஜிகள் 9ஆம் நாள் அந்த அரஃபா மைதானத்தில் வெறும் துஆவுக்கான நேரம். தொழுகைகளை அசர் தொழுகையை முற்படுத்தி லுஹரோட சேர்த்து தொழுது கொள்வாங்க, அதிகமா துஆல ஈடுபடுவாங்க. அதனால ஹஜ்ஜுக்கு போறவங்கள்ட்ட குறிப்பா நாங்கள் துஆக்கு வேண்டிக் கொள்ளணும், உம்ராவுக்கு போகக்கூடியவங்கள்ட்ட துஆக்கு வேண்டிக் கொள்ளணும். என்னோட தேவைகள் மனசுல இருக்கும், அவங்கள்ட்ட துஆவுக்கு வேண்டிக் கொள்றது. உமரில் அவனுக்கு உம்ராவுக்கு போக தயாராகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சொல்ல உம்ராவுக்கு போக தயாராகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி அல்லாஹ்வுடைய தூதர், அவங்களே சொல்றாங்க, உமரே உங்களோட துஆவுல எங்களை மறந்துடாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே துஆவுக்கு வேண்டிக் கொண்டாங்க. எனக்கு கண்ணியமான அல்லாஹ் எங்களை எல்லாருக்கும் ஹஜ் நசீபாக்கணும், ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தரணும், ஹாஜிகளோட துஆக்களையும் அல்லாஹ் பங்கு தரணும். அன்றைய நாள் நானும் முன்னைய காலத்தில் வாழ்ந்த நபிமார்களும் ஓதிய துஆக்களில் சிறந்த துஆ 4 கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த கலிமாவை அதிகமா ஓதுறது அரஃபாவுடைய தினத்துல. துஆக்கள் மனசுல உள்ள தேவைகளை, கவலைய கண்ணீர் வடிச்சு அல்லாஹ்விடத்துல கேட்கிறது. என்ன நிலைமை இருந்தாலும் அல்லாஹ் சீராக்குவான் என்ற நம்பிக்கையோட கேட்கிறது. என்ன நெருக்கடியில் இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு அது நெருக்கடியில் இல்லாமல் ஆக்குவான் நம்பிக்கையோட கேட்கிறது. என்ன நோய் இருந்தாலும் அல்லாஹ் அதுக்கு நிவாரணம் தருவான் என்ற நம்பிக்கையோட கேட்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லையா, நம்பிக்கையோட அல்லாஹ்விடத்துல கேட்கிறது. பொருளாதார நெருக்கடியை அல்லாஹ்விடத்துல கேட்குவா. அரஃபாவுடைய தினத்தை துஆவுக்குண்டே ஒதுக்கிறது. நோன்பு வாயோட நாங்கள் துஆ கேட்கும் பொழுது 2 அமைப்புல கபூலாகும். அரஃபாவுடைய நாள் எங்களோட நோம்பாளியுடைய துஆ. அந்த நோன்புல எல்லாரும் கவனம் செலுத்துங்க. வீட்டில் பிள்ளைகள், உறவுகள், சகோதர சகோதரிகள், கணவன், உறவுக்கார எல்லாரையும் தூண்டுங்க. அந்த புதன்கிழமையுடைய அரஃபாவுடைய நோன்பு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நோட்போம். நாளை மறுதினம் பெருநாளை தவிர்த்து மற்ற எல்லா தினங்களையும் நாங்கள் ஐயாமு தஷ்ரீக்னு சொல்லக்கூடிய மற்ற 3 தினங்களை தவிர்த்து எல்லா அந்த 3 தினங்களை நோன்பு நோக்கலாம். எங்களோட கண்ணியமானவர்களே, இந்த 10 தினங்களை இப்படி கண்ணியமான முறையில் அமல்ல கழிக்கிறத நாங்கள் கவனம் செலுத்துவோம். அடுத்த கண்ணியமான சகோதரிகளே, மிக முக்கியமான நிகழ்வு, வரலாற்று நிகழ்வு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்ப பின்னணி கொண்ட ஒரு வரலாறு. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஈமானியத்தான ஒரு பெண்மணி, அல்லாஹ்வுடைய தொடர்புள்ள ஒரு பெண்மணி. எங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் அவங்கள ஒரு முன்னுதாரணமாக வச்சிருக்கிறான். ஈமான்ல, விசுவாசத்துல, நம்பிக்கையில, அல்லாஹ்வை நம்புற விஷயத்துல, அல்லாஹ்வுடைய தொடர்பு
அவங்களுக்கு அல்லாஹ்வோட இருந்த தொடர்பு தான் ஹஜ்ஜுடைய சில அமல்களுக்கான பின்னணி. கை குழந்தை 86 வருஷத்துக்கு பின்னால கிடைக்குது, வயசுக்கு பின்னால கிடைக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட வயசு வயோதிப பருவத்தில் கிடைச்சது. கண்ணியமான சகோதரிகளே, அந்த கை குழந்தையோட மனைவியை அப்படியே கொஞ்சம் ஈச்சப்பழம் கொஞ்சம் தண்ணீரோட அந்த பாலைவனத்துல காபத்துல்லாவுக்கு பக்கத்துல விட்டுட்டு போங்கன்னு கட்டல் அல்லாவுடைய. ஒரு கேள்வியும் கேட்கல, யா அல்லாஹ் கை குழந்தை, மரம் செடி கொடிகள் இல்ல, மக்கள் இல்ல, பாலைவனம், ஐவாய் மிருகங்கள் இருக்கும், விசஜந்துக்கள் இருக்கும், ஒன்றுமே கேட்கல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொன்னான்டா அது அல்லாஹ் பாதுகாப்பான். விட்டுட்டு போறாங்க, வெளியாகுறாங்க அல்லாஹ்வுடைய மார்க்க பணிக்காக, பிரச்சார பணிக்காக. கேட்கிறாங்க மனைவி அந்த பெண்ணுடைய ஈமானை பாருங்க சகோதரிகளே, தாய்மார்களே. கேட்கிறாங்க, எங்க போறீங்க? என்னை மகனை முட்டுட்டோ, கை குழந்தை, துணைக்கு யாரும் இல்லை, அவங்களோட சகோதரிகளும் இல்லை, இப்ராஹிம் குடும்பத்தார்களும் இல்லை. அப்ப ஒன்றும் பேசல. 8 நடக்கிறாங்க, பின்னால போய் கேட்கிறாங்க, எங்க போறீங்க? 3வது தடவை இவங்களே புரிஞ்சு கேட்கிறாங்க, என்னுடைய கணவர் ஒன்றை செய்யறதா இருந்தா அல்லாஹ்வுடைய கட்டளைப்படிதான் செய்வாரு, இஷ்டப்படி செய்ய மாட்டாரு, அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹு அமரக பிஹாதா, என்னையும் குழந்தையும் வெற்றி செல்லுமாறு அல்லாஹ்வை ஏவினான் சொல்றாங்க. ஆமன் தலையாட்டுறாங்க, அல்லது ஆமன் சொல்றாங்க. அந்த பெண் சொன்ன வார்த்தையை பாருங்க சோர்களே. பெண்களுக்கு என்ன பாடம்? எங்கட ரிஸ்க், எங்கட வாழ்வாதாரம் எங்களுக்கு அல்லாஹ் உணவளிக்கிறது எங்கட கணவன்மாருடைய தொழிலால் அல்ல, எங்கட பிள்ளைகள் செய்யற தொழிலால் அல்ல. அல்லாஹ் நாடின ரிஸ்க் அல்லாஹ் தாரா, அதுக்கு எங்களுக்கு கணவன்மார் சில முயற்சிகள் செய்யறாங்க, அவ்வளவுதான். அல்லாஹ் தான் ரஜா, அல்லாஹ் தான் தேவை நிறைவேற்றக்கூடியவன். இதன் லா யுதையனா, அந்த பெண் சொன்ன வார்த்தை ஈமானிய வார்த்தை. அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான், எங்களுடைய விடயங்களை அல்லாஹ் பொறுப்பேற்பான். இச்சம்பளம் முடியுது, தண்ணியும் முடியுது, பிள்ளைக்கு பால் ஊட்டணும், பிள்ளைக்கு பசியில் அழுகுது, தாய்க்கு உடம்புல ஒரு சத்து ஒரு போஷாக்கு வேணும், தாய் பால் ஊட்டுறதுக்கு. ஒரு மரம் இல்ல, கறிகளை காய்களை பிச்சு தின்றதுக்கு ஒரு இச்ச மரம் இல்ல, பாலைவனம். கண்ணியமான சகோதரரை, தாகம் பசி அழுகுற அந்த 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 2 மலைகளுக்கு மத்தியில் ஓடுறா காலால உடம்பால வேர்வை வடிக்கிறா, ஒரு முயற்சி செய்யறா. ஆனா உள்ளம் அல்லாஹ்வோட தொடர்பு. அல்லாஹ் இந்த ஓட்டத்தின் மூலம் எனக்கு ரிஸ்க் தரலாம், அல்லாஹ்வை நம்பி ஓடுறாங்க. 7 சுற்றுக்கள் முடியுது. சம்பவங்கள்ல வருது கண்ணியமான சகோதரிகளே. யாரோ உதாரணம் சொல்றேன்னு, ஒரு மண்வெட்டியால நிலத்தை தோன்ற சத்தம் கேட்குது, ஒரு கோடாலியால நிலம் தோன்ற சத்தம் கேட்குது. வந்து பாக்குறாங்க, குழந்தை கால் அடிச்சு துடிச்சு அழுகுது. அந்த கால் அடியிலிருந்து அப்படியே நீர் பீரிட்டு வெளியாகுது. நீர் வெளியாகும் பொழுதோ அப்ப அவங்களும் பிள்ளை மாத்திரம்தான், அப்படியே பீரிட்டு வெளியாகி பெருசாக ஆறாக வாய்க்கால் போன்று ஓட பார்க்குது. அப்ப கொஞ்சம் மண்களை கூட்டி ஒரு அணை கட்டு மாதிரி கட்டி ஜம்னு சொன்னாங்க அவனோட பாசையில. ஜம் தான் நில் போதும் போதும் என்ன அர்த்தம்? அந்த நேரத்தில் அவங்களும் குழந்தையும் தான் சொன்னாங்க. சொல்ல அந்த தாய் மாத்திரம் அந்த ஜம்சம் என்ற அந்த இடத்தை வட்டத்தோட சுருக்கி அந்த கட்டு அணை கட்டு மாதிரி மண்ணால கட்டாம இருந்திருந்தா அது பெரும் நதியாக ஓடி இருக்கும். ஜம்சம் நதியாக மாறி இருக்கும். ஆனா நதியா மாறல, குளமா மாறல. ஆனா கோடிக்கணக்கான லீட்டர்கள் மிடர்கள் அருந்தப்பட்டிருக்குது, இன்னும் அருந்தப்பட்டு கொண்டிருக்குது, உலகத்துக்கு விநியோகிக்கப்படுது. வத்திய வரலாறு இல்லை. யார் பின்னணி? இந்த தாயுடைய ஈமான். இந்த தாய் முழு உலகத்துக்கும் ஜம்சம கொடுத்துட்டு போயிருக்கிறான். ஒரு பெண்மணியுடைய ஈமான், அல்லாஹ் ஜம்சம கொடுத்தான். எவ்வளவு சிறப்பு ஜம்சமுக்கு! மாஉ ஜம்சம் லிமா ஷுரிப லஹு, எந்த நோக்கத்தில் அருந்தப்படுமோ நிறைவேறும். தண்ணி வித்தியாசமான தண்ணி, பரக்கத்தான தண்ணி. எத்தனை ஆய்வாளர்கள் ஆய்வு செஞ்சு உறுதிப்படுத்துறாங்க, மற்ற தண்ணிகள் இருக்கக்கூடிய கிருமிகள், மற்ற தண்ணிகள் இருக்கக்கூடிய ஏனைய உடம்புக்கு ஆபத்தான ஒன்றுமே இல்லை. மாசடையாது, பழுதாகாது. எவ்வளவு காலம் அந்த தண்ணியை வச்சாலும் அந்த தண்ணி மாற்றம் அடையாது. அல்லாஹ்வுடைய குதிரத் வல்லமை. கண்ணியமான சகோதரிகளே, இந்த தாயுடைய ஈமான், தாயுடைய அல்லாஹ்வுடைய தொடர்பு முழு உலகத்துக்கும் ஜம்சம். நோய்க்கு நிவாரணி, நோய்க்கு நிவாரணி. அதே போல பசிக்கு உணவுன்னு சொன்னாங்க, பசி போகும்னு சொன்னாங்க. தண்ணி எப்படி சொல்றாங்க? சாப்பாடுன்னு சொல்றாங்க. தண்ணிக்கு சொல்றாங்க சாப்பாடு. என்ன அர்த்தம்? தப்பி தின்றதா? இல்ல, சாப்பாட்டினால வயிறு நிறையிற மாதிரி அந்த தண்ணி பசிய போக்கும், உடம்புக்கு தெம்பு தரும்.
அதனால கண்ணியமான கணவனோட அழகான மனைவி என்ற உறவை கண்ணியமா பேணினாங்க, கணவனை மதிச்சாங்க, கணவனை கண்ணியப்படுத்தினாங்க, கணவன் பேச்சுக்கு அடிபணிஞ்சாங்க. இதுதான் முக்கியமானது. என்ன இப்படி விட்டுட்டு போறீங்க, உங்களுக்கு மனுஷத்தன்மை இல்லையா, அல்லாஹ் சொன்னா செஞ்சிருவீங்களா, இப்படி கேட்கல. இது அல்லாஹ்வே பிடிச்சிச்சு. அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான், நீங்க விட்டுட்டு போங்க. கண்ணியமானவர்கள் எப்படி அந்த பிள்ளை ஆக்கி கொடுத்தாங்க அல்லாஹ். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பரம்பரையில ஒரே ஒரு நபி, ஒரே ஒரு ரசூல், தனித்துவம் அவங்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஆனா பக்கியத்து தாவத்தி அபி இப்ராஹிம், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆவுடைய பரக்கத். ரப்பனா வபாஸி ரசூல மின்ஹும் துஆ கேட்டாங்க, காபத்துல்லா கட்டி முடிச்ச உடனே ஒரு ரசூல் அனுப்பியா அல்லாஹ். அந்த ரசூல் தனித்துவமான ஒரு ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மற்ற மகன், அவங்க சாரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறந்தாங்க, அவங்களோட பரம்பரையில தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் உள்ள ரசூல்மார்கள். ஒரே ஒரு நபி ஒரு ரசூல் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பரம்பரையில. அந்த சிறப்ப அந்த 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 பிள்ளையுடைய தாய் நபியோட கண்ணியமான பரம்பரையுடைய தாய் அவங்க தான் ஹாஜா அம்மையார். ஈமானிய குடும்பம் அல்லாஹ்வோட தொடர்பு சீராக்கணும். கண்ணியமான சகோதரிகளே, எந்த நிலைமையிலையும் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். தொழுகைகள்ல பேணுதல். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கை குழந்தையும் மனைவியை விட்டுட்டு வெளியாகும் பொழுது 2-3 துவாக்கள் செஞ்சாங்க. 2-4 துவா வருது. என்ன, அல்லாஹ்வுடைய பாதையில தீனுக்காக வெளியாகிறாங்க. கை குழந்தை மனைவி, உதவிக்கு யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. முதலாவது துவா என்ன தெரியுமா, ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ். முதலாவது சொல்லிருக்கணும் என்ன, யா அல்லாஹ் கொஞ்சம் ஈச்சம்பழம் கொடுத்துட்டு போறேன், கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு போறேன், முடிய முடிய நீ ஈச்சம்பழம் கொடு, முடிய முடிய சாப்பாடு கொடு. கேட்டாங்க தான். முதல் இலக்கத்துக்கு முற்படுத்தல். அது முதல் நம்பர் தொழுகை. அந்த குடும்ப தலைவர் சொன்னால் லியுகீமுஸ் ஸலாஹ், தொழுகை கடமையானவர் ஒருத்தர் தான் இருக்காரு, ஹாஜா அலைஹிஸ்ஸலாம் மட்டும். மகன் கை குழந்தை, தொழுகை கடமை இல்லை. ஆனா பன்மையா துவா கேட்கிறாங்க. துவா பாருங்க, எப்பயுமே துவா கேட்கும் பொழுது தூர நோக்கோடு எங்களோட பரம்பரைக்கு கேட்கணும் துவா. எங்களோட பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய பிள்ளைகள் பரம்பரைக்கு துவா கேட்கணும். கியாமத் நாள் வரைக்கும் எங்களோட பரம்பரைக்கு துவா கேட்கணும், சமுதாயத்துக்கு துவா கேட்கணும். அப்ப அதெல்லாம் படிச்சாராங்க. யாரில் இவங்க தொழணும், ரப்பே இவங்க தொழணும், தொழுகைக்கு ஏற்பாடு செஞ்சு கொடு. பாருங்க, முதலாவது மார்க்கப்பற்று, முதலாவது இபாதத், முதலாவது தொழுகையை பத்தி தான் கவலைப்படுறாங்க. அந்த தாய் பிள்ளையுடைய விஷயத்துல பன்மையா கேட்கிறாங்க. இதைத்தான் என்னன்னா, மக்களை கொஞ்சம் உதவி ஒத்தாசை புரியக்கூடிய ஒரு கூட்டத்தை உண்டு பண்ணு. அப்புறம் பிரயாணம் போகக்கூடிய கூட்டம் வந்து கொஞ்சம் உதவிகள் ஒத்தாசை அரவணைச்சாங்க, உதவி செஞ்சாங்கன்னு வரலாற்றுல வருது. பின்னால் துவா வருது கூமின சமராத். அடுத்த துவா தான் அவங்களுக்கு கனிவர்க்கங்களை கொடு, பழங்களை கொடு. அவன் துவாவுடைய பரக்கத். அப்ப பாலைவனம், இப்ப மாஷா அல்லாஹ் எத்தனை வகையான கனிகள் அங்க உருவாகுது. உலகத்துல உள்ள பல வர்க்கங்களும் அங்க வருது. உலகத்தில் உள்ள எல்லா பழங்களையும் அங்க வாங்கலாம், அங்கு சாப்பிடலாம். அந்த துவாவுடைய பரக்கத். அவர் குடும்பம் செஞ்ச தியாகம், தீனுடைய குடும்பம், மார்க்கப்பட்டுள்ள குடும்பம். அந்த பிள்ளை எப்படி வளர்த்தெடுத்தான், கணவன் மனைவியை நம்பி உத்தரவாதத்தோட விட்டுட்டு போறாங்க. அந்த பிள்ளை எப்படி வளர்த்தெடுத்த தாய், தாய் பக்குவமானவர். தாய் பக்குவம், நூலை போன்று சேலை, தாயை போன்று பிள்ளைன்னு சொல்வார்கள். நூலை போன்று சேலை என்ன அர்த்தம், நூல் கனமான நூலா கனமான துணி வரும், மெல்லிய நூல்ல மெல்லிய துணி வரும், கொட்டன் நூல்ல கொட்டன் துணி வரும், நைலோன் நூல்ல நைலோன் துணி வரும், சில்க்ல சில்க் வரும், பட்டு. நூலை போன்றுதான் துணி வரும், தாயை போன்று பிள்ளை வரும். யார் யாரெல்லாம் சீதேவிகளாக மேதைகளாக இறையச்சம் உள்ளவங்களை மாறினாங்களோ, தந்தைமார்களுடைய மேற்பார்வை ஒரு பகுதி, தாய்மாருடைய பங்களிப்பு பெரும்பகுதி. என்ன சாபாக்கள் கேட்டாங்க, பெற்றோர்கள்ல அல்லது பொதுவாக கேட்டாங்க, நான் மிச்சமே சேர்ந்து அண்டி சகவாசம் கொள்றதுக்கு நெருக்கமா வச்சு கொள்றதுக்கு யார் தகுதி? உம்மு, தாய். 2வது கேள்விக்கும் தாய், 3வது கேள்விக்கும் தாய், 4வது தந்தை. அது அர்த்தம் வந்து தந்தையை ஒதுக்குங்க தாயை சேருங்கன்றதல்ல. தாயுடைய பங்களிப்பு 75%. அதுதான் நாட்டம். தாயுடைய பங்களிப்பு 75%. அதிகமா நேரம் கழிக்கிறது பிள்ளைகளோட தாய்மார்கள், பெண்கள். தந்தை ஆண்கள் யாவரத்தையும் போயிடுவாங்க, ஜப்புக்கு போயிடுவாங்க, சொல்ற வெளிநாட்டுக்கே போயிடுவாங்க. உங்களை நம்பித்தான் விட்டுட்டு போறாங்க பிள்ளைகளை. தொழிலுக்கு போறாங்க, அவங்க வெளியில பள்ளிகள் தருவாங்க, நீங்க போயிட்டு வீட்டுல பிள்ளைகள் தொழில்கள் விஷயத்தை கவனம் செலுத்தணும் என்ற நம்பிக்கையோட. அப்ப 75% தாய்மாருடைய பங்களிப்புன்றதுனால உம்முக்கும் சொன்னாங்க.
அந்த சகோதரி தாய்மலை ஹாஜ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிறந்த முன்மாதிரி. அவங்களோட குடும்பம், அவங்களோட பரம்பரை என்ன ஆயிடுச்சு எங்களுக்கு வரலாறுகள் தெரியும். அல்லாஹ் கண்ணியப்படுத்த பரக்கத்தான் அந்த குடும்பமாக அல்லாஹ் ஆக்கினான், சிறந்த குடும்பமாக்கினான், முன்மாதிரியான குடும்பமாக்கினான். குர்ஆன்ல முன்மாதிரியான தாய்க்கு பிள்ளைக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்றான். ஆலு இம்ரான், இம்ரானுடைய குடும்பம். இம்ரான் சொல்ற யாருன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை. அவர் நபி அல்ல, ஒரு நல்ல மனிதர். அவங்களோட மனைவி சகோதரி தாய்மார்களை பிள்ளை வளர்ப்பு சொல்றது சொல்ல நினைக்கிறாங்க. பிள்ளை பத்து பால் குடி மறந்து கொஞ்சம் ஓடியாடி விளையாடுற வயசு, ஒரு 10-12 வயசுக்கு பின்னால்தான் பிள்ளையை செஞ்செடுக்கணும். இது பிள்ளை பிள்ளை பிறக்க முந்தி கற்பத்திலே தரித்ததிலிருந்து அதுக்கு முன்னாலிருந்து பிள்ளை பராமரிப்பு ஆரம்பிக்குது. விளங்கணும் தான் சொல்றேன். அந்த கணவன் மனைவியுடைய அந்த குடும்ப வாழ்க்கையில ஓதக்கூடிய துவாவே எங்களுக்கு எங்களோட பிள்ளை வளர்ப்பு உணர்த்துது. அல்லாஹ் ஜன்னபின ஷைத்தான் ஜன்னபி ஷைத்தான் மறந்துடுங்க. சாராம்சம் என்ன? எங்களையும் எங்களுக்கு குழந்தையாக நீ தரக்கூடிய குழந்தைகளையும் ஷைத்தானை விட்டு தூரமாக்கு. குழந்தை கற்பத்தில் தரிக்க முந்தையே குழந்தைகளுக்கான துவா ஆரம்பிக்குது. எப்படிப்பட்ட மார்க்கம் இஸ்லாம்? அப்ப எப்படி பராமரிக்குது பிள்ளைகள் விஷயத்துல? கண்ணியமான சகோதரர்களே, பிள்ளைகள் அமானிதம், பிள்ளைகள் அமானிதம். பிள்ளைகள் கண்ணியமான சகோதரர்கள் தன்னாலே 2 அமைப்புல இருப்பாங்க. ஒன்று ஜீனா, இன்னொன்று ஃபித்னா. ஜீனத்துன்னு சொன்னா அழகு, கவர்ச்சி, அலங்காரம், கண்குளிர்ச்சி, குர்ரத்துல் ஐன், கண்குளிர்ச்சி. இன்னும் ஃபித்னா. நல்ல விளைக்கும். நாங்க ஈமான்தாரி தாய்மார்கள், நாங்க நல்ல பெண்கள், மாஷால வந்திருக்கிறோம், புத்திமதி கேட்கிறோம், நாங்க ஜீனோட இருக்கிறோம். எந்த பெண்ணிடத்துல மார்க்கப்பட்டு தொழுகை தக்குவா இருக்காதோ அந்த பெண்ணுடைய கணவர் ஒரு இறை தூதரா இருந்தாலும் அந்த வீட்டுள்ளுக்கு கெட்ட பிள்ளைகள் உருவாகும். அது குர்ஆன் சொல்லுது, நான் சொல்லல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் தாவத்து பணி செஞ்சவங்க. 950 வருஷம் நீண்ட ஆயுள். அல்லாவுக்காக வேண்டி பிரச்சார பணி 950 வருஷம். ஆனா அவங்களோட மனைவி கொஞ்சம் அந்த மார்க்கப்பட்ட எடுக்கல. அந்த பிள்ளை, அவங்களுக்கு பிறந்த பிள்ளை கண்ணான்னு சொல்லக்கூடியவன் வாப்பாவுடைய பிரச்சார பணிக்கே எதிராக நடந்து கொண்டான். கப்பலை தயாரிச்சாங்க, வெள்ளம் வரப்போது, உலகத்துல எல்லாருமே அழிய போறாங்க. அந்த கப்பல்ல ஈமான்தாரிகள் மட்டும் ஏறுவாங்க. அதுல ஏற சொல்லுங்க. கடைசி வரைக்கும் கப்பல் போக தயாராகின்ற வரைக்கும் மகனுக்கு, அன்பு மகனே, இதுல இன்னொரு படிப்பு என்ன தெரியுமா? எப்பயுமே பிள்ளைகள் என்ன குத்தங்கள் தவறுகள் செஞ்சாலும் அழகா, ஒழுக்கமா, பண்பாடு, இறக்கமா பேசணும். பத்துவா செய்யக்கூடாது, வாய்க்கு வந்தபடி திட்டிடக்கூடாது. பத்துவா செய்வீங்க 7, 8, 9, 10 வயசுல, அந்த பத்துவா பழிக்கும் 20 வயசுல. நல்லா விளைவிக்கணும், வாய்ப்பு வேணும். லா ததுவாலா அம்பசிக்கும், வலா ததுவாலா அவுலாதிக்கும், வலா ததுவாலா அம்பாலிக்கும். உங்களுக்கு நீங்களே சரி, நாங்களே சொல்லிக் கொள்றேன். எல்லாம் பாதுகாக்கணும். தன்னைத்தானே சதிச்சு கொள்றது. உலகம் வெறுத்து எனக்கு மௌத்து வருது இல்லையே, நான் சாவுறன் இல்லையே, பிள்ளைகளோட குழம்பிட்டு சில பெற்றோர்கள் சொல்ற, தாய்மார் சொல்ற, தொலைஞ்சு நான் எங்கேயாவது தொலைஞ்சு போகணும், எங்களுக்கு நான் பத்துவா செய்யறோம். சொன்னா நபி அவங்க, உங்களுக்கு நீங்க பத்துவா செய்யவுமானம், பிள்ளைகளுக்கு பத்துவா செய்யவுமானம், உங்களோட சொத்து செல்வங்களுக்கு பத்துவா செய்யவுமானம். தரித்திரியம் பிடிச்ச ஒரு பைஸ்கல் இது சொல்லக்கூடாது. தரித்திரியம் பிடிச்ச ஊடப்பா இது சொல்லக்கூடாது. அது நாங்க பரக்கத்தாக்க மாற்றணும். அப்ப இன்னொன்று சொன்னாங்க, கவனமா பேசுங்க, யோசிச்சு பேசுங்க. ஏன் தெரியுமா? உங்களோட பேச்சுக்களுக்கு மலக்குமார் ஆமீன் சொல்றாங்க, உங்களோட வார்த்தைகளுக்கு மலக்குமார் ஆமீன் சொல்றாங்க. எந்த இடத்துல எது பழிக்க தெரியா? பிள்ளைகளுக்கு துவா செய்யுங்க, பிள்ளைகளுக்கு துவா செய்யுங்க. 2 விஷயம் சொல்றேன், 2 சம்பவம் நல்லா கவனிச்சுக்கொள்ளும். ஒன்று, ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர் யாருண்டா? ரவுடி, கள்ள கோஷ்டிகளின் தலைவர். எந்த அளவுண்டா, பிரயாண கோஷ்டிகள் வருவாங்க ஒவ்வொரு நாடுகள்ல இருந்து. இங்க இருந்து ஒரு கூட்டம் போவாங்க, அங்க இருந்து ஒரு கூட்டம் வருவாங்களே, வாரவங்கள்ட்ட கேட்பாங்களா, இவங்க ஃபுதைல்ட கெங்ஸ்டி அங்க இருக்கிறா, ஃபுதைல்ட டீம் இருக்கிறாங்களா? இவங்க அவங்கள்ட்ட கேட்பாங்க, அவங்க இவங்கள்ட்ட கேட்பாங்க. ஃபுதைல்ட டீம் அந்த குழு இருக்கிறா. ஏன்? ஃபுதைல் என்றவர் எவ்வளவுதான் பணத்தை பதுக்கி வச்சாலும் அவருடைய ரவுடி கூட்டம் களவெடுத்துரும். அப்படிப்பட்ட கொள்ளையர். ஒரு நாள் என்ன செய்யறாங்க, நடு நிசையில தாஜ்ஜுத் நேரம், எந்த அளவு கல்லண்டு பாருங்க, எந்த அளவு தைரியம். ஒரு வீட்டு கூரைய கலட்டி கொண்டு உடைச்சு கொண்டு அந்த வீட்டில் திருடுறதுக்கு பாயிறாரு. அந்த வீட்டில் திருடுறதுக்கு பாயிறாரு, நடுஜாம தஹஜ்ஜுத். அந்த வீட்டில் ஒரு முதியவர் அல்லது மூத்தவர் மனிதர் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார். தஹஜ்ஜுத் நேரம்.
பாருங்க, அந்த குரான் ஓதுற அந்த பரக்கத் ஒரு கல்லனுக்கு, ஒரு ரவுடிக்கு ஹிதாயத்து கிடைக்குது, நேர்வழி கிடைக்குது. அவர் குரான் ஓதி கொண்டிருக்கிறாரு, இந்த ஆயத் சம்பந்தப்பட்ட பல சம்பவங்கள் வருது. அவர் ஓதுற அலம் இல்லதே நாமனன் தக்ஷா குலூபுல் திக்ரில்லா. ஈமான்தாரிகள் இன்னும் அல்லாஹ்வை பயப்படுற நேரம் வரலையா? இவர் ஈராக்குடைய பக்தாதுடைய பகுதியை சேர்ந்தவர், சுத்த அரபி, குரான் பாசம் நேரடியாக விளங்கும். ஈமான்தாரிகளுக்கு அல்லாஹ்வை பயந்து திருந்துற டைம் வரலையா? இன்னும் களவெடுத்து கொண்டே இருக்கிறதா? இன்னும் பாவம் செஞ்சு கொண்டே இருக்கிறதா? இது ஆயத்து தஹஜ்ஜுத் நேரத்தில் களவெடுக்க போன கல்லண்ட உள்ளத்துல படுது. புதைல் கள்ள கோஷ்டிகளின் தலைவன் உடனே உள்ளத்தை தாக்கிச்சு அந்த ஆயத். அழுகுறாரு, தேம்பி தேம்பி அழுகுறாரு. ஆனையாரப் ரப்பே, நேரம் வந்துட்டு, நான் திருந்துற நேரம் வந்துட்டு. களவெடுக்க வீட்டுக்குள்ள போயிறாரு. அந்த வீட்டுல தஹஜ்ஜுத் தொழுவிட்டு ஓதக்கூடிய குரான் அந்த ரவுடியை திருத்துது. இப்ப நாங்க தஹஜ்ஜுத் தொழுவிட்டு எங்கட வீட்டுக்குள்ள ஓதுற குரான் எங்கட பிள்ளையோட திருத்தாங்க, எங்கட வீட்டுல மாற்றத்தை ஏற்படுத்தாங்க. கடைசி எப்ப தஹஜ்ஜுத் தொழுதம், கடைசியா குரானை திரட்டி எப்போ ஓதினம், குரான்ல எத்தனை ஜூஸ் ஒரு நாளைக்கு ஓதுறோம், இத்தனை வயசுல எத்தனை குரான் ஓதி முடிச்சிருக்கிறோம். சிலவங்களோட குரான் மதரசாவில் லெப்பமாகிட்ட ஓய்ன குரான் தான் வாழ்க்கையில முடிக்கிற குரான் மதரசாவில் முடிக்கிற குரான். எத்தனையோ புக்கும் வாசி முடிப்பாங்க, எத்தனையோ வீடியோக்களை பார்த்து முடிப்பாங்க, எத்தனையோ விஷயங்களை நேரம் செலவழிப்பாங்க. குரானுடைய தொடர்பு இல்லாம எல்லாமே முசீபத்து தான். நாள் ஆரம்பிக்கணும். அப்ப உடனே அழுகுறாரு, திருந்துறாரு, தௌபா செய்யறாரு. சம்பவத்தை பாருங்க சார். நான் மெயின் பாயிண்ட்டுக்கு வரல. இவருக்கு திருமணம் முடிச்சு குடும்ப வாழ்க்கை நடக்குது. ரவுடியா இருந்து திருந்தி வந்தவர் தானே. பிள்ளைகள் இப்படி போயிடக்கூடாதுன்னு சொல்லி கவனம் தான் இருந்தார். என்னைய மாதிரி பிள்ளைகள் போயிடக்கூடாது. அப்ப அவருக்கு அலின்ற ஒரு மகன் இருந்தார். அலின்ற ஒரு மகன் கொஞ்சம் கூத்து, அந்த வயசுக்கு வராது, வயசு குறும்பு, கொஞ்சம் கூத்து, கொஞ்சம் துடிப்பு. அப்ப அல்லாஹ்வுக்கு துஆ கேட்பாரு, யா அல்லாஹ், பிள்ளைக்கு அழகா புத்திமதி சொல்லுவாரு, அழகா வழி நடத்துவாரு, தொழுகையில கவனமா இருப்பாரு, எல்லாம் கொஞ்சம் கூத்தாங்க. அல்லாஹ்கிட்ட துஆ கேட்பாரா, யா அல்லாஹ், என்னுடைய மகன் அலி நல்ல சீரேவியா வரணும்னு நான் பண்ற பாடு உனக்கு தெரியும். அல்லாஹ்கிட்ட கேட்பாரா, சொல்லுவார் துஆல, நான் எவ்வளவு பாடுபட்ட இந்த மகனை திருத்தர முயற்சி செய்கிறேன், இந்த மகனை சீரேவியாக்கி தந்தது. துவா மதுவா செய்யல, சொல் பேச்சு கேட்கிறான் இல்லை, நாசமா போகணும், என்ன அழிஞ்சு போகணும் இல்லை, அது வார்த்தை வாயிட வந்துடவே கூடாது. எவ்வளவுதான் பிள்ளைகள் கூத்து போட்டாலும் இவங்களை கட்டுப்படாமல் இருந்தாலும் துவா ஒரு நாளை கண் குளிச்சு, இப்ப கவலை கண்ணீர் வடியும், அந்த பிள்ளையால கண் குளிர்ச்சியான பிள்ளைய மாற்றி தருவான். ஆனந்த கண்ணீர் வடியும். கனிமன கவலையோட வடிவு தண்ணி உஷ்ணமா இருக்குமா, ஆனந்த கண்ணீர் கூழாயிக்கணும். அதுதான் வித்தியாசம். குர்ரத்துனா கண் குளிர்ச்சி, கூழான தண்ணீர் வடியும், ஆனந்த கண்ணீர். ரெண்டு விடவும் வித்தியாசம், ரெண்டு பகுதியிலும் வெளியாகும். கண்ணு ரெண்டு விளிம்புகள் வித்தியாசம். ஆனந்த கண்ணீர் மற்ற கண்ணீர் ஒரு இடத்துல வெளியாகாது. கணியமான சகோதரிகளே, மகன் தெரிஞ்சிட்டார், அல்லாஹ் நல்ல பிள்ளையாகி கொடுத்தான். ஒரு நாள் மகனை பார்க்கிறாங்க ஃபுலைல் ரஹ்மத்துல்லாஹி. மகன் கடல் வியாபாரம் செய்வார். மகன் அடிக்கடி தராசி தட்டை துடைக்கிறாரு, அடிக்கடி தராசி தட்டை துணியால் துடைக்கிறாரு. அடிக்கடி கடைக்கு வந்தோடனே முதல்ல துடைக்கிறது வேற விஷயம், அடிக்கடி துடைக்கிறாரு. ஃபுலைல் ரஹ்மத்துல்லாஹி மகன்கிட்ட கேட்கிறாங்க, மகனே ஏன் ராஜா அடிக்கடி தராசி துடைக்கிறாய்? இல்ல பாப்பா, பாருங்க எவ்வளவு பக்குவமான பிள்ளைய மாத்தி கொடுத்தாங்களாண்டு, துவாவும் தர்பியத்தும் நல்ல புத்திமதியும். பாப்பா, இந்த தூசி படியும் தானே, அந்த தூசிய கூட மக்களுக்கு நெருக்கிற பொருளோட சேர்த்து நிறுத்திடக்கூடாது. எவ்வளவு பக்குவம், எப்படி பிள்ளைய மாத்தி கொடுத்தாங்களா? ஆரம்ப ரவுடி, கள்ள கோஷ்டி. உடனே அழுதாங்களா, ஆனந்த கண்ணீர் வடிச்சு சொன்னாங்களாம். கவலை கண்ணீர் ஏக்கணி வடிச்சாங்க, துவாவுக்கு வேண்டி அழுதாங்க, கண் அல்லாட்ட வடிச்சாங்க. இப்ப ஆனந்த கண்ணீர் வடியுது. ஆனந்த கண்ணி வடிச்சு சொன்னாங்கன்னா, மகனே உன்னுடைய இந்த பக்குவம், இந்த நேர்மை, 2 ஹஜ்ஜு 20 உம்ராவை விட எனக்கிட்ட மேன்மையான, 2 ஹஜ்ஜும் 20 உம்ராவும் செய்யறதால எனக்கு வர சந்தோஷம் இருக்குது. அதை விட நீ இந்த கொடுக்கல் வாங்கல் தராசியை தொடக்கிற நேர்மைக்கு தூசியும் இருக்கக்கூடாது மேல அதிகமாண்டு, இது எனக்கு ஓப்பானது சிறந்தது சொன்னாங்க. கண்ணியமான சோழனை பிள்ளைகள் ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அடுத்த சம்பவம். இதோட நான் சில விஷயங்கள் சொல்லி முடித்துக் கொள்றேன். பிள்ளைகள் விஷயத்தை நிச்சயம் கவனப்படுங்க. அதுக்கு நீங்க முன்மாதிரியா இருங்க. நேரத்துக்கு தொழுகிறது, நேரத்துக்கு குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது, மஹரம் பேணுறது. அனுமதிக்கப்பட்ட ஆண்களோட மட்டும்தான் நான் பேசுவேன், அத்தியாவசியம் இல்லாம யாரோடையும் பேச மாட்டேன். என்ன நாவை பேணுவேன், யாரை பத்தி புறம் பேச மாட்டேன். நான் புறம் பேசுற பெண்ணா இருந்தேன், என் பிள்ளை அப்படித்தான் பழகும். நான் கோல் முட்டக்கூடிய ஒருவரா இருந்தேன், என் பிள்ளை அப்படித்தான் பழகும். நான் அனுமதிக்கப்படாத விடயங்களை பார்க்கக்கூடிய ஒருவரா இருந்தேன், என் பிள்ளை அப்படித்தான் பழகும். ஏண்ட உள்ளத்துல எந்த சிந்தனைகளோடு எந்த பிள்ளைகள் உள்ளதை சார்ந்த சிந்தனைகள் ஓடும். அவனை சொல்லிக் கொண்டு வந்த ஒரு குடும்பத்தை சொல்லிட்டு வந்தீங்க, நம்ம இதை சொல்லிட்டு அதோட முடிச்சு கொள்றேன்.
சகோதர தாய்மார்களே, ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி பெரிய ஒரு மேத, அரபு இலக்கண துறையில் தேர்ச்சி பெற்ற, குர்ஆனுக்கு விரிவுரையும் எழுதியிருக்கிறார். மேத, பெரிய ஒரு ஆலிம், அறிஞர். ஒரு நாள் ஒட்டகத்தில் போய் கொண்டிருக்கிறாரு. ஒரு 30-40 வயசுக்கு பின்னால ஒட்டகம் மிரண்டு கீழே விழுறாரு. விழுறதோடு அவருடைய முழங்கால் அப்படியே கலருது. எக்ஸலன்ட். ஒரு முழங்காலை கீழே முள்ள அப்படியே கலந்துட்டு, ஜெயின் கலந்துட்டு. எல்லாரும் ஊழியர் செஞ்சாங்க, மருந்து கட்டினாங்க, முதலுதவி செஞ்சாங்க, மாணவர்கள் சிஷியர்கள் எல்லாம் பணிவிட செஞ்சாங்க, ஆறுதல் சொன்னாங்க. அவர் சொன்னாரு, மாணவர்களே, சிஷியர்களே, இது எனக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை. அப்படியே என்ன தண்டனை இமாம் உங்களுக்கு? இல்ல, சின்ன வயசுல தாய் செஞ்ச பத்வா இப்ப பலிக்குது. என்ன பத்வா? சின்ன வயசுல ஒரு குருவியை பிடிச்சி விளையாடி கொண்டு நூலை கட்டி, பட்டம் விளையாடுற மாதிரி குருவி ஒன்றை பிடிச்சி நூலை கட்டி சும்மா சின்ன வயசுக்கு கோளாறுல விளையாடி கொண்டிருந்தேன். உம்மா சொன்னா அவுத்து விடு, கடதாசியில பட்டம் செஞ்சுக்காரன். நான் அவுத்து விடல, உம்மாட பேச்சை கணக்கெடுக்கல. நான் வயசு கோளாறு விளையாடி கொண்டிருந்தேன். மரப்பந்துல ஒரு இடையில அது இறுகி கொண்டுச்சு. மெல்ல இழுத்து பார்த்தேன், வரல. அது அப்படியே இறுக்கி பிடிச்சு கொண்டிருக்குது. சரி, பறவை போனா போட்டும், எனக்கு நூல் தேவன் இழுத்தேன். நூல்ல குருவிட முழங்காலோட கலந்து வந்துச்சு. உம்மா உடனே, நான் சொன்னேன் உனக்கு, என்ன பேச்ச நீ கேட்கல. நீ எப்படி குருவிட முழங்கால நீ கலட்டினியோ, அல்லாஹ் ஓண்ட முழங்காலையும் கலட்டுவான்டான்னு சொன்னாங்க. எத்தனை வயசுல? 8, 9, 10 வயசுல. பலிக்கிறப்ப பெரிய மேதையாகவும் பேராசிரியராகவும் மாறிய பிறகு துவா செய்யுங்க பிள்ளைகளுக்கு. நீங்க முன்மாதிரியா இருங்க, துவா செய்யுங்க. அல்லாஹ் இடத்துல அழுங்க. பிள்ளைகள்கிட்ட கிட்ட பழக்கம் இருக்குதா, பண்பாடு இருக்குதா, அந்த பாவம் அழுங்க. அல்லாஹ் கிட்ட பிள்ளைகளை கண்காணிங்க, நேரத்துக்கு தொலை வைங்க, குர்ஆன் ஓத வைங்க. எப்படி கிளாஸுக்கு ஸ்கூலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அனுப்புறீங்களோ மதரசாவுக்கு அனுப்புங்க. மதரசாவுடைய நேரத்தை கட்டடிச்சு கிளாஸ் அனுப்பாதீங்க. அது உங்களுக்கு விளங்காது. அது பின்னால துனியாவை மட்டும் கொடுத்தீங்கன்னா கை சேதப்படுவீங்க. போன நோம்புல, இந்த நோம்பு முடிஞ்ச நோம்புல நெருங்கிய நண்பர் மௌலிகை சொல்றாரு, அவருக்கான சம்பவம். போன நோம்புல பஜார்ல வியாபாரம் செய்யக்கூடிய மௌலிகை, கடை செய்யக்கூடிய மௌலிகை, என்னோட கூட்டாளி, அவர் சொல்ற இந்த சம்பவம் நடந்துச்சு. நடந்தேன்னு சொன்ன ஆச்சரியமான சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம்? ஒரு மகன் கடை நடத்துறான், வாகனம் வச்சிருக்கிறான், வெளிநாடுக்கு போறான், வாரான், நல்ல துனியாவில் நல்லா இருக்கிறான். நோம்பு வாட சொல்றானா, என் வாப்பாட கபூர்ல நெருப்பு பத்தணும். நவுதுபில்லா, எப்படி வந்துச்சு வாய் அவனுக்கு? என் வாப்பாட கபூர்ல நெருப்பு பத்தணும். என்னமோ ஒரு சின்ன பிரச்சனையால சொல்றானா. சகோதரி தாய்மார்கள் நம்புவீங்களா? எல்லாம் 1920ஆம் ஆண்டு சம்பவம் இல்லை, 1447 இருக்கிறது, 46ஆம் ஆண்டு நடந்தது. அதே நேரம் 2025ஆம் ஆண்டு நடந்தது. 2025ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் சொல்றேன். இப்படி பத்வா செய்யக்கூடிய பிள்ளைகள் தான் உருவாகுவாங்க. தீன குடுக்காட்டி ரப்பிர் ஹமுமா ரப்பியான சகீரான்னு ஓத வேண்டிய பிள்ளை தந்தையிட கபரில் இருந்து பத்தனம் தானே. இவர் புத்தி சொல்லியிருக்கார், அப்படி சொல்லாத, அப்படி பேசக்கூடாது. அவருடைய தாய்மார்களே, பிள்ளைகள் விஷயத்தை கவனம். பித்தனாவுடைய காலம், சாதனங்களை கட்டுப்படுத்துங்க, வீட்டில் உள்ள கருவிகளை கட்டுப்படுத்துங்க, வீணான பாவமான காரியங்கள் வீட்டில் வந்து இல்லாமாக்குங்க. குர்ஆன் அதிகம் ஓதக்கூடிய வீடாக, திக்ர் செய்யக்கூடிய வீடாக, நல்ல மக்கள் உருவானதுக்கு அபூ ஹுரைரா சொல்றாங்க, எந்த வீட்டில் குர்ஆன் அதிகம் ஓதப்படும் 4 பாக்கியங்கள் கிடைக்கும். அந்த வீட்டில் நலவுகள் அதிகமாக நடக்கும். அந்த வீட்டில் ரஹ்மத்துடைய மலக்குமார் வருவாங்க. அந்த வீட்டில் சைத்தான் வெளியே போயிடுவான். அந்த வீடு சின்ன வீடா இருந்தாலும் அந்த வீட்டார்களுக்கு ஒரு விசாலத்தன்மை ஒன்று இருக்கும். குர்ஆன் ஓதப்படாத வீட்டுக்கு மாற்றமான 4 தண்டனைகள். அந்த வீட்டில் அதிகமா கெடுதிகள், தருத்திரியங்கள், முசீபத்து நடக்கும். இப்ப பார்த்தாலும் சண்டை, இப்ப பார்த்தாலும் முசீபத்து, போதும் தருத்திரியம். 2வது மலக்குமார் வெளியே போயிடுவாங்க, ஷைத்தான் உள்ள வருவாங்க. 3வது 4வது வீடு பெருசா இருக்கும், ஒரு இருட்டடைஞ்சு போயிருக்கும். வீடு பெருசா இருக்கும், நிம்மதி இருக்காது, உள்ள மெருகி போயிருக்கும். அபூ ஹுரைராவுடைய நபி அவங்கள்ட்ட படித்த பாடம். கண்ணியமானவர்களே, இம்ரான் உடைய குடும்பத்துடைய உதாரணங்களை சொல்லி முடிச்சுக் கொள்றேன். ஆளு இம்ரான்ன்றது மரியம் பாப்பா. அவனோட மனைவி கர்ப்பமாகறாங்க, பிரெக்னென்ட் ஆகுறாங்க. பிரெக்னென்ட் ஆகிக்கொண்டு ஒரு நியத்தம் வைக்கிறாங்க, என்னோட பிள்ளை எதிர்காலத்தில் எப்படி வரணும் என்ற நியத். என்னோட பிள்ளையால நகர்த்துலக்க மாஃபி பத்னி முஹர்ரரா, என் வயிற்றுல இப்ப சிசுவாக இருக்கக்கூடிய இந்த குழந்தைய மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு, பைத்துல் மக்திஸ் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இமாமாக நான் நேர்ந்துட்டேன். உன்னுடைய மஸ்ஜிதுக்கு ஒப்படைச்சிட்டேன், நியத்து வச்சுட்டேன். புள்ள என்ன புள்ள? ஆம்பளை பிள்ளை எதிர்பார்க்கிறாங்க. இமாமா வர யார்? ஆம்பளை பிள்ளை. என்ன மஸ்ஜிதுடைய இமாமத் எவ்வளவு முக்கியமான பணி, இமாம்கள் எவ்வளவு கண்ணியமான ஒன்றையும் புரியணும். இல்லை, அல்லாஹ்வுடைய மாளிகை ஹரம். ஃபதகப்பல் மின்னி, துஆ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ், ஏற்றுக்கொள். கிடைச்சிட்டு பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கும்? கேட்டது ஆம்பளை பிள்ளை நினைச்சுக்கொண்டு
கிடைச்சி பொம்பளை பிள்ளை. யார் மரியம் அலைஹிஸ்ஸலாம்? ஆச்சரியமான பிள்ளை. கிழமை கணக்கில் மாத வளர்ச்சி, மாத கணக்கில் வருட வளர்ச்சி. அந்த பிள்ளை தான் ரூம்ல இருக்குது. சாப்பாடு பொறுப்பெல்லாம் சாச்சா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பு. அப்போ ஒரு நாள் வராங்க, திராட்சை பழம் சாப்பிட்டு கொண்டு. திராட்சை எங்கேயுமே இல்லை, திராட்சை செடிகள்லையும் இல்லை, பஜார்கள்லையும் இல்லை. சீசனில் இல்லாத திராட்சை பழத்தை சாப்பிட்டு கொண்டு. உதாரணம் சொல்றேனே, ரமத்தான் சீசன் இல்லாத காலத்துல ரமத்தாங்க ஒருத்தர் சாப்பிடுவாருன்னா அது ஆச்சரியம். அது மாதிரி கேட்டாங்க, எங்க இருந்துமா கிடைச்சிச்சு? ஒரு நபி கேட்கிறாங்க, ஒரு ரசூல் கேட்கிறாங்க, சாச்சா மரியம் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளை மகள், இப்படிப்பட்ட பிள்ளைகளை எங்க பிள்ளைகளை ஆக்கணும். அதுக்கு தான் இந்த மதரசாக்கள், இப்படி தீனுடைய சபைகள், வீட்டில் தீனுடைய சூழலை உண்டாக்குறது, தீனுடைய மஜ்லிஸ்களுக்கு வாராந்தம் நாங்க தீனுடைய உதாக்களாக தாலிம் நடக்க வீடுகளை பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு நாங்க போறது. இது எப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கும்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சின்ன பிள்ளை மகள் சொல்றா சாச்சாவை பார்த்து, அல்லாஹ் சொன்னான், நான் அல்லாஹ் கிட்ட கேட்டு எடுத்தேன். அது வரைக்கும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளை இல்லை. துவா கேட்டு கொண்டிருக்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நீண்ட காலத்துக்கு அப்புறம் பிள்ளை கிடைச்சு. உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல இந்த சம்பவம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து ஈமான் கூடிச்சு. நபிமாவோட ஈமான் கூடிக்கொண்டே போகும். ஏன்னா எனக்கு நல்ல பரிசுத்தமான பரம்பரையத்தான், பிள்ளை பாக்கியதான் அல்லாஹ் கொடுத்தான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேர் வச்சு கொடுத்தான். பேர் வச்சு அல்லாஹ் கொடுத்தான். பஷீருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. யஹ்யா என்று பேர் வைத்து அல்லாஹ் குழந்தை கொடுத்தான். இது ஒரு சம்பவம். அப்ப அந்த தாய் வைத்த நீயத்து பொம்பளை பிள்ளை பிறந்திக்குது. எப்படி இமாமாவேலும்? பொம்பளை பிள்ளைக்கு மசூதிக்கு இமாமாவேலா, மார்க்க பணி செய்யலா, சமூகத்தொண்டு வெளியே இறங்கி செய்யலா, திரைக்கங்களை தான் செய்யணும். அல்லாஹ் உம்மம்மாவுடைய நீயத்தை பேர பிள்ளையை கொண்டு ஹயாத்தாக்கினான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்தான் அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. உம்மம்மாட நீயத் பேர பிள்ளைகளுக்கு தாக்க செலுத்துது. டிஎன்ஏ ஆய்வு சொல்லுது, பேர பிள்ளைகளுக்கு கிராண்ட் பேரண்ட் பாட்டன் பாட்டியுடைய டிஎன்ஏ அப்படியே என்ன செய்யும், கனெக்ட் ஆகுமா? சண்டை பிள்ளையோட மட்டும் இல்ல, எங்களோட சிந்தனை, எங்களோட நல்லம், எங்களோட தக்குவா, எங்களோட பேணுதல் எங்களோட பரம்பரைக்கு தாக்கும். டிஎன்ஏ ஆய்வு சொல்லுது, உம்மம்மா வாப்பம்மா அப்பாவுடைய சுபாவம் பேர பிள்ளைக்கு தாக்கம் செலுத்தும். அப்ப எங்கட பிள்ளைக்கு நல்ல கண்ணியமான நின்று நேரம் பேச விரும்பல, சொல்லப்பட்ட விஷயங்கள் மனசு கெடுங்க. கொஞ்சம் அல்லாவோட தொடர்பு கூட்டிக்கணும். தொடர்பா தான் இருக்கிறோம், கூட்டிக்கொள்ளுங்க. பரலான தொழுகை நேரத்தை சொல்லுங்க. தஹஜ்ஜுத் நாலு வித்திரு வரைக்கும் தஹஜ்ஜுத் சொல்லுங்க. அதுக்கப்புறம் குர்ஆன் ஓதுங்க, துஆ கேளுங்க, சுபஹ் சொல்லுங்க, சுபஹ் புற காலை மாலை அவரா திக்ர்களை ஓதுங்க, ஒரு யாசின் நாளாந்தம் ஓதுங்க. குர்ஆன்ல அடையாளம் வச்சு சொந்த குர்ஆன் வைங்க. சொந்த குர்ஆன் எத்தனை பேருக்கு இருக்குது அதை பாருங்க. அதுக்கு பின்னால கொஞ்சம் சூரியன் உதிச்சதுக்கு பின்னால ஒரு அரை மணி நேரத்துக்கு பின்னால் இஸ்ரால் சொல்லுங்க. அதுக்கு பிறகு 9-10 மணிக்கு பின்னால் ஒரு முஹா 4 ரக்காத் சொல்லுங்க. முன்பின் சுன்னத்துகளை சொல்லுங்க. அதுக்கப்புறம் மகரிபுக்கு பின்னால் 6 ரக்காத் யார் தொழுது வராங்களோ 12 வருஷம் பாசினா அது அவாபின் தொழுகையிலையும் சேரும். அது தஸ்பீஹ் சொல்லுங்க. முடியுமா இருந்தா நாலாந்தம், முடியுமா இருந்தா வாராந்தம், முடியுமா இருந்தா மாதாந்தம், முடியுமா இருந்தா வருடாந்தம், இப்படி சொல்ல 4 ஆண்டு தஸ்பீஹ் சொல்ல முடியுமா தொழுது கொள்ளுங்க. பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய தொழுகை தஸ்பீஹ் தொழுகைகளை கொடுங்க. அதே போல வித்திர் தொழுகை தொழுது வந்தா கடன் இல்லாத மௌத்து கிடைக்கும். இப்படியான அமல்கள்ல பேணுதலா செய்யுங்க. சதக்கா 4 ஆண்டு கொடுங்க. அது ₹1 இருக்கலாம், ₹10 இருக்கலாம், ₹100 இருக்கலாம். கொடுக்கும் கடமாயிருங்க, மலக்கூடிய துவா கிடைக்கும். கொடுக்கிறவருக்கு நீ கொடுத்துக்கொண்டே இரியால, கொடுக்காமல் செலவழிக்காமல் கஞ்சத்தனம் காட்டுறதோட லொஸ்தாக்கு அவருடைய பொருளாதாரத்தை அழிச்சிருந்து பத்வா செய்யறாங்க. மலக்கு 2 மலக்கு இறங்குறாங்க. ஒரு மலக்கு துவா, ஒரு மலக்கு பத்வா. அப்ப துவாவுடைய மலக்குடைய துவா அடையணும். சதக்கா கொடுங்க. பிள்ளைகள் அழகா வளங்க. பிள்ளைகளுக்கு இறக்கமா புத்திமை சொல்லுங்க. குறிப்பா அந்த வயது வந்த பிள்ளைகள், ஏன்னா குமர பிள்ளைகள், குமர பிறந்த பிள்ளைகள் அழகா கண்காணிப்பு நடத்துங்க. புத்திமை அழகா நட்போட பழகுங்க, ஒழுக்கமா நடத்துங்க, முன்மாதிரியா இருங்க. எங்க போறாங்க, யாரோட சேர்றாங்க, என்ன கிளாஸ் போறாங்க கண்காணிங்க. பாரிய பயங்கரமான காலம். சில விஷயங்கள் பேசல அது சபையில எந்த அளவுக்கு சொன்னா சில பாவனைகள் வந்திருக்கிறது. தாய் தந்தை கூட விளங்காது. தாய் தந்தையா விளங்காது. நான் என்ன சொல்றேன்னு விளங்கி கொள்ளணும். அந்த அளவு பயங்கரமான காலம். நிச்சயம் கண்காணிக்க வேண்டிய காலம். வகுப்புகளுக்கு சரியா பார்த்தா நீங்க போய் விட்டு வகுப்பு முடிஞ்சதை கூட்டு வர வேண்டிய காலம். ஆண்கள் போய் நின்று கூட்டு வர வேண்டிய காலம். சாதாரணமா விடவானம். அங்க போனா தொழுகையை ஞாபகப்படுத்துங்க. மஸ்ஜிதோடு தொடர்பாட்டுங்க. குர்ஆன் மதரசா பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் ஆக்கக்கூடிய இடம், அதில் கவனம் செலுத்துங்க. பேசப்பட்ட விடயங்கள்ல என்னென்ன யார் யாருக்கு பொருத்தமோ எடுத்து அமல் செய்யுங்க. இப்படி மஜ்லிஸை வச்சா அதிகமாக கலந்து கொள்ளுங்க. மஸ்ஜிதுடைய தொடர்பு பேணிக் கொள்ளுங்க. எல்லாத்தையும் உலமாக்கள்கிட்ட வழிகாட்டல செய்யுங்க. உலமாக்கள்கிட்ட ஆண்களை வச்சு உங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டு படிச்சு கொள்ளுங்க. எழுத்து மூலம் படிச்சு கொள்ளுங்க. உங்களோட பிள்ளைகளை வச்சு படிச்சு கொள்ளுங்க. எதையுமே தெரியாம செய்ய வேணும். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சபையை கபூல் செய்து பேசப்பட்ட விடயங்களை வாழ்நாளை பிரதிபலிக்க செய்து இந்த ஏற்பாடை செய்த நிர்வாகத்துக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்து, குறிப்பாக மஸ்ஜிதுடைய இமாம், துணை இமாம்கள், அதே போன்ற மஸ்ஜிதுடைய ஊழியர்கள் எல்லாம் முன்னின்று பங்களிப்பு செய்யறாங்க. எல்லாருக்கும் அந்த ரஹ்மத்தின் பரக்கத் செய்வானா என்ற துஆவோடு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி
وبركاته. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روض المصطفى صلى الله عليه وسلم، ونسألك من خير ما سألك من عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم، ونعوذ بك من شر ما استعاذك من عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم. ربنا اغفر لنا وأزواجنا وأولادنا وذرياتنا وجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات، ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله على النبي وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين.